ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறேன். எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணியாச்சு. இதில் பூச்சி இருக்கும், அதனால் பூச்சி புழு இருக்கும். அதனால் நம்ம தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த சுடு தண்ணியில் இதை ஒரு கொதி மட்டும் போட்டு எடுத்துட வேண்டியது தான். வேணுன்னா மஞ்சத்தூளும் போட்டுக்கிடலாம். ஒரு கொதி வந்தால் போதும், ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அப்போ தான் இந்த பூச்சி எல்லாம் இல்லாமல் இருக்கும். இது ஒரு கொதி வந்த உடனே இதை தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். அதில் நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுப்போம். அந்த காலிஃப்ளவர் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுப்போம். காலிஃப்ளவர் ஒரு கொதி வந்துடுச்சு. நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு கொதி வந்துச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கிடலாம். ஒரு தனி பாத்திரத்தில் வச்சுக்கிடலாம். எடுத்து வச்சாச்சு. சுடு தண்ணியில் போட்டு இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சாச்சு. இனிமேல் மசாலா தயார் பண்ணுவோம். முதல்ல மசாலா தயார் பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா நான் ஃபஸ்ட்டு மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கிடுறேன். அதோட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கிடுறேன். அதோட கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிடலாம். இது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இதிலே கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கிடலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன், அதோட சோயா சாஸ் கொஞ்சமாக சோயா சாஸ். இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். எடுத்துக்கணும். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்கு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஊற வச்சிடணும். எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு அந்த மசாலா ஐட்டம், அதாவது இந்த சோள மாவு இதெல்லாம் பத்தலைனா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா திக்கு பதத்தில் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நல்லா கலந்து விட்டு ஒரு 3/4 மணி நேரமோ இல்லை 1/2 மணி நேரமோ ஊற வச்சுருங்க. இதில் ஏற்கனவே காலிஃப்ளவர் அவிக்கும்போது அதாவது உப்பு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் உப்பு இதில் இருக்குது. இருந்தாலும் இந்த மசாலா, இந்த மாவுலாம் சோள மாவு இதெல்லாம் கலந்தனால உப்பு போட்டு இந்த பதத்துக்கு நீங்கள் ஊற வச்சுக்கிடுங்க. 1 மணி நேரம் ஊற வைங்க. காலிஃப்ளவரை நம்ம அதை ஊற வச்சுருக்கோம். அது ஊறட்டும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, கார்லிக், ஜிஞ்சர், அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை இந்த மாதிரி பொசிஷனில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயத்தை. அடுத்தது இது கேப்சிகம், அதாவது குடமிளகாய், இதை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போடுவோம். எண்ணெயில் போட்ட உடனே நம்ம அதை கிண்டி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆன பிறகு தான் கிண்டி விடணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுப்போம். கொஞ்ச நேரம் கழித்து கிண்டி விடுவோம். உடனே கரண்டி வச்சு கிளறுனா அந்த மசாலாலாம் கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிளறணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளறுவோம். உடனே மசாலாலாம் இதுவாகிடும், கலைஞ்சிடும். இப்போ இது அப்படியே வேகுது. இப்போ இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஒரு மசாலா கூட வெளியில் வரேன். ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம இந்த பதத்துக்கு வறுத்து எடுத்துருக்கோம்.
இப்போ இனிமேல் மசாலா, அதாவது மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். வறுத்தாச்சு. மற்றதையும் நம்ம அந்த பதத்துலேயே வறுத்துக்கிடுவோம். எப்போயுமே இந்த காலிஃப்ளவர் போட்ட உடனே நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம அந்த எண்ணெயை உடனே, இல்லைன்னா மசாலாலாம் கரைஞ்சிரும். இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. அந்த எண்ணெயிலேயே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக், அதாவது பூண்டு, இஞ்சி, சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இப்போ சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்குது, நம்ம பொரிச்சு வச்சதுலேயும் உப்பு இருக்குது. அதனால் நம்ம உப்பு கொஞ்சம் இதில் கம்மியாகவே சேர்த்துப்போம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த வாசனை வெளியில் வரணும். இதுலேயே நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டுப்போம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை இந்த பெட்டல்ஸ், அதாவது நல்ல பெரிய பெரிய இதுவாக கட் பண்ணி அதை போட்டுக்கிடணும். இந்த பாத்திரத்தில் இந்த மாடலில் கட் பண்ணி போட்டுட்டு, இது ரொம்ப வதங்கக்கூடாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதோட கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாவையும் இதில் போட்டுடணும். இது ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் பார்ப்போம், என்ன சேர்க்கலான்ட்டு. கொஞ்சம் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பெரிய இந்த வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் வதங்கட்டும். இதில் நான் 1 ஸ்பூன் சாஸ் எடுத்துருக்கேன், அதாவது சோயா சாஸ். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாகவே யூஸ் பண்ணலாம் சோயா சாஸ்லாம். அதோட கொஞ்சம் இப்போ டொமேட்டோ சாஸ்க்கு போட்டுப்போம். நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸ்டவ் சிம்மில் வச்சே பண்ணுவோம், ஏன்னா டொமேட்டோ சாஸ் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து சில்லி சாஸும் போடணும். சில்லி சாஸ் நான் போடலை, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால நான் அதை போடலை. கொஞ்சமாக இதுமாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் நான் இதில் 1 ஸ்பூன் போட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் போட்டு இதில் கலக்கி வச்சுருக்கேன் தண்ணியில், அதை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். அது வந்து உடனே கலந்து ஊற்றிடணும், இல்லைன்னா கட்டியாயிடும் கார்ன்ஃப்ளவர். இப்போ இது கொஞ்சம் கட்டியான பிறகு நம்ம இதில் போட வேண்டியது தான் வறுத்த காலிஃப்ளவரை. அது அதில் கார்ன்ஃப்ளவர் நம்ம போட்ட உடனே கொஞ்சம் திக்காயிடுச்சு, சிம்லேயே வைங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை போட்டுற வேண்டியதுதான். இதில் சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி வேண்டான்னா நீங்கள் இந்த ஃப்ரை பக்குவத்திலே நீங்கள் வச்சுக்கிடலாம். உங்களுக்கு சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதில் வெங்காயத்தாள் இருந்தால் போட்டுக்கிடலாம், அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கிடலாம். உங்களுக்கு இந்த கோபி மஞ்சூரியன் பிடிச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.